வரவேற்கின்றோம். யாஸ் அகாடமி மற்றும் மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸ் இணைந்து வழங்கும் எளிய முறையில் கணிதம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கப்பட்டது. உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து விஜயதசமி அன்னைக்கு அப்படியே இன்ஸ்டன்டா வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகி ரொம்ப சிறப்பா இவ்வளவு நேரம் எல்லாருமே அழகா இணைந்திருக்கிறீங்க. முதல்ல அதுக்காக எல்லாருக்குமே நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லோரையுமே வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை யாஸ் அகாடமி மற்றும் மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸ் இருவரும் இணைந்து வழங்குகிறார்கள். யாஸ் அகாடமி அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு நிறைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ், அது போக பரதநாட்டியம், மியூசிக் இந்த மாதிரியான வகுப்புகள், அது போக தமிழ்ல பேசுவதற்கான பயிற்சிகள், அதே போல புத்தக வாசிப்புக்குரிய பயிற்சிகள், நம்மளுடைய உடல் நலம் சார்ந்து நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அது சம்பந்தமா, அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவோம் அப்படின்ற ஒவ்வொரு மாதமும் ஒரு 4 நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது வெவ்வேறு கோணங்கள்ல. இது எல்லாமே வந்து நம்மளுடைய சமுதாயத்தின் ஒரு மேம்பாடுக்காக, படிக்கிறதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள்ல நல்லது பண்ணும் அப்படிங்கும் பொழுது அது கண்டிப்பா எல்லாருக்குமான முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஸோ அந்த வகையில யாஸ் அகாடமியோட இன்று நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பதற்காக நான் ஒருத்தவங்களை வந்து அழைக்க போறேன். நம்மளுடைய மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸோட டைரக்டர் திரு விவேகானந்தன் சார். அவங்க வந்து ஒரு லீட் டிசைன் இன்ஜினியர், ஐடி ப்ரொஃபஷனா இருக்காங்க. கூடவே புத்தகம் ஆர்வம் மிக்கவர், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிஸ்ட்னே சொல்லலாம். அவரை எந்த ஒரு பேச்சு தலைப்பு எடுத்தாலும் ஒரு அனாலிசிஸோட தான் அவர் வந்து ஃபேக்ட் அப்படிங்கிறதோட டேட்டாவோடையும் தான் சார் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க. ஸோ அந்த வகையில அவங்களுடைய மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கை முழுங்க என்ற பாரதிதாசன் ஐயாவின் வரிகளுக்கு இணங்க அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்மளுடைய யாஸ் அகாடமிக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கங்கள். அதற்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய லாவண்யா மேடத்துக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். மற்றும் இந்த வகுப்பில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். கண்டிப்பாக இந்த மேக்னிஃபையிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய கணிதத்தை வந்து எளிய முறையில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் உண்மையான நோக்கம். குறிப்பாக அரசு தேர்வுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்க மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக ஏற்படுத்தப்பட்டதான் எங்களுடைய மேக்னிஃபையிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து அது வந்து இன்னும் வந்து ஜேஇஇ கிளாஸஸாக அது கொஞ்சம் அப்படியே விரிவடைஞ்சிச்சு. எல்லாருக்கும் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஜேஇன்ற ஐஐடின்ற கனவை வந்து நினைவாக்கணும். அரசு பள்ளியிலேருந்து ஐஐடி வரைக்கும் அப்படின்னு ஒரு மிஷன் எங்களுக்கு இருக்குது. அதுக்காக இங்கே தான் ஆரம்பித்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து முழுக்க கணக்குன்றதை ஏன் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுல முதல்ல சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ணுறது நம்மளுடைய ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்குறது மேக்ஸ் மட்டும்தான். எத்தனை சயின்ஸை அப்படியே ராவாக சயின்ஸாக கொடுத்தா யாருமே அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை மேக்ஸோட துணை கொண்டு கொடுக்குறப்ப மட்டும்தான் மக்களுக்கு எளிய முறையில் அதை போய் சென்றடைய முடிஞ்சிச்சு. அப்போ சயின்ஸை ஒரு குவான்டிஃபை பண்ணால் அதுக்கு ஒரு மேக்ஸ் தேவை. அப்போ இந்த வாழ்க்கையில் கணிதம்ன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கணிதத்தோட தான் நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். அப்போ அதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கி அது வந்து எளிய முறையில் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதான் நாங்கள் லாவண்யா மேடம் கேட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி செஷன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு கணக்கோட நிறைய வந்து ஷார்ட்கட்ஸ், நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கிறப்போ வந்து என்னென்னா நம்ம சீக்கிரமாக இது பண்ணிடுவோம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கே போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த டைமை வந்து எவ்வளோ குயிக்காக முடிக்கிறோமோ அதை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே மேக்ஸ் அப்படின்னா ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றக்காக தான் இவ்வளோ தூரத்து இருக்குது. ஒரு எளிய சின்ன விளையாட்டுக்கு சொல்லி கொடுத்து அதை கொண்டு வரலாம் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். கண்டிப்பாக இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை லாவண்யா மேடத்துக்கு ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ரொம்ப சிறப்பா அந்த மேக்னிஃபையிங் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப மேக்னிஃபைடான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க நீங்க. ஸோ ஐஐடி
அந்த டுவர்ட்ஸ் ஐஐடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பயணம் இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த பயணம் இன்னும் ரொம்ப சிறப்பா அமையும். அதற்கான வழிகாட்டியா நீங்க இருக்கிறீங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட இணைந்து நாங்களும் பயன் அடைவோம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி விவேகானந்தன் சார். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய இந்த நிகழ்வு ஒரே நிமிஷம் மேடம். சொல்லுங்க அரசு சார். பள்ளியிலிருந்து ஐஐடி வரை, அரசு பள்ளி முதல் ஐஐடி வரை. அதான் சார். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக இந்த சிறப்பான நிகழ்வு இந்த நன்னாளில் தொடங்கி பல பேருடைய ஆசீர்வாதங்கள், பல பேருடைய கனவுகள் ஒன்றிணைந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் மேல மகுடம் சூட்டுற மாதிரியா அதுக்குள்ள வந்து திருமிகு வெங்கட்ராமன் ஐயா அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு 22 அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. அதே போல நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க. ட்ரெய்னரா இருக்கிறாங்க. பிரெயின் ஜிம் கோச், கிராஃபாலஜி தெரபிஸ்ட், கெரியர் கவுன்சிலர் அப்படின்ட்டு பல்வேறு விதமான விஷயங்கள். கூடவே வந்து 100க்கும் மேற்பட்டவர்களை வந்து உலகளவில அவங்க வந்து லீட் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்த ஒருத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்வு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் அப்படின்னு பாடுறாரு. அப்போ நாக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களை பேசணும், காது இருக்குன்னா நல்ல விஷயங்களை கேட்கணும். நமக்கு இன்னைக்கு கணக்கு அப்படின்னாலே பல பேருக்கு கணக்கு வந்ததுல நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்ப இந்த இதுல நிறைய 90s கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, 2Ks எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையில படத்துல ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவா இருக்கிற ஒரு கணக்கு சொல்றாரு. பொண்ணுங்க போடுறது மனக்கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்றது. அந்த கணக்கு நமக்கு எப்படி வந்து இல்ல என்னைக்குமே உதறலே கிடையாது. இதைத்தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிந்த ஒருத்தர் அப்படின்னா ராமானுஜம் அப்படின்னு, கணித மேதே ராமானுஜம், ராமானுஜம் டே அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறோம். அப்போ அவரு சர்வசாதாரணமா கணக்கு போட்டிருக்காரு. அவரை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம்னா இன்னும் நமக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்காக நான் இங்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த கணக்கு அப்படின்னு வரும்போது சில பேருக்கு எல்லாம் பேசும்போது ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு எதுக்கு அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரி கால்குலஸா எனக்கு தெரியாது, அது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்வாங்க. அதே மாதிரி இல்ல இந்த பாலினாமியல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சார் அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, எங்க இருக்குன்னே கேட்காதீங்க. பாலினாமியல்ஸ் எதுக்கு படிக்கணும்? ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்றோம். நமக்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கு போவதற்கு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கீழே எத்தனை பேர் நம்மளால வேலை செய்வாங்கன்னு கேட்டா பாலினாமியல்ஸ் நமக்கு சொல்லி தரும். நம்மளுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப நம்மள எத்தனை பேர் நம்மள அந்த பொசிஷன் அந்த இடத்துல இருந்து காலி பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்றதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனா யார் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பாலினாமியல்ஸ் தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி இதுல இருந்து தெரிஞ்சா பணம் சேர்க்கறதுக்கான வழி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எவ்வளவு சீக்கிரமா பணம் சேர்க்க முடியும். அப்போ இதைத்தான் பாட்டியா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கறி துண்டை வச்சு கணக்கு போட்டாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இப்ப ட்ரிக்னாமெட்ரி யார் வீட்டு சொத்துன்னு, இது யார் சொத்துன்னு, இது உங்கள் சொத்து, இது யார் சொத்துனா உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம தாத்தா வீட்டு சொத்து. நம்ம எல்லாருக்கும் தெரிய முடியாது என்னன்னா இந்த ஹிந்து அரபிக் மெத்தட் அப்படின்றதுல ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் 1 to 9 and 0 சேர்ந்து வந்ததுன்னு. அப்ப ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பூஜ்ஜியத்துக்குள்ளே அந்த நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சு கணிதத்தை எவ்வளவு ஈஸியா பண்ணியிருக்காரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி அப்படின்றத பத்தி பேசிக்கணும்னா நமக்கு எல்லாம் இல்ல உதறல் இருக்குது, கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம தாத்தா வீட்டு சொத்து. தாத்தா வீட்டு சொத்து எல்லாருக்கும் பேரம் பேத்தி எல்லாருக்குமே வரும். அப்ப அந்த மாதிரி கணிதத்தை இன்னைக்கு எளிமையா எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. இது ஒரு அருமையான ஒரு கோட் இருக்கு. ஆல்ஃபிரட் ரைனி அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு, if I feel unhappy I do mathematics to become happy, if I'm happy I do mathematics to keep more happy அப்படின்றது. அப்போ கணிதம்ன்றது நமக்கு வாழ்க்கையில இணைந்த ஒன்று அப்படின்றது. இது விதவிதமா வேற வேற பேர்ல வேணா இருக்கலாம், ஆனா நமக்கு வாழ்க்கையில கணக்குன்றது இல்லாம இருக்கவே முடியாது. அந்த கணக்க இன்னைக்கு ஒரு நல்லது ஒரு நாளில் விஜயதசமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும், கணக்குல எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப அருமையா வந்து இல்லையா வித்யாதேவி மேடம் ரொம்ப அழகான ஒரு முன்முயற்சி எடுத்திருக்காங்க. அதை வந்து இந்த யாஸ் அகாடமியும் மேக்னிஃபைங் மேத்தமேட்டிக்ஸ் டீமும் சேர்ந்து லாவண்யா மேடமா இருக்கட்டும், இல்லாட்டா விவேகானந்தன் சார் அதுக்கு என்ன வாழ்த்துறை வழங்க சொல்லி வந்தாங்க. ரொம்ப ரொம்ப மிக்க மிக்க நன்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்றது வாழ்த்துடைய எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எவ்வளவு எளிமையா நமக்கு தெரிய போகுது அப்படின்றது நமக்கு போகும்போதே எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிட்டு வாழ்த்துறை வழங்க சொல்லி வாழ்த்தமைக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிறப்பான ஒரு வாழ்த்துறை.
நன்றி. அதுவும் நீங்க அந்த சொன்ன கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. "வென் ஐ அம் சேட் ஐ வில் டூ மேத்ஸ். அதே மாரி வென் ஐ அம் ஹேப்பி ஆல்சோ ஐ வில் டூ மேத்ஸ்ன்னு" சொன்னது. ஸோ எப்ப வேணாலும் கணிதம் நம்மள வந்து ஒரு நல்ல இதா வச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க. மேபி மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் போல இருக்கு கணிதம். அதை எப்படி எளிய முறையில போடுறதுன்னு நித்யா மேம் சொல்லிக் குடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்லாசிரியர் அவங்கள. ஸோ அதுதான் மகுடம். அந்த நல்லாசிரியர் நமக்கு இன்னைக்கு வந்து எளிய முறையில் கணிதம் பயிற்சி. அதேபோல ரொம்ப துருதுருப்பா எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதை பத்தி பேசுறதுக்காகட்டும், அதையும் நகைச்சுவை உணர்வோடு சேர்த்து பேசுறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே போல கவிதை எழுதுறதாகட்டும், வாழ்த்துரை வழங்குறதாகட்டும், எதா இருந்தாலும் உடனடியாக இன்ஸ்டன்ட் இதுல தயாரா இருப்பாங்க எப்பவுமே. நல்ல ஒரு தோழி. ஆக்கப்பூர்வமான செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் வந்து கை கொடுக்கிற ஒருத்தவங்களா தான் நான் வந்து அவங்களோட இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கேன். அந்த வகையில ரொம்ப ஒரு சிறப்பு. அதுவும் எங்க ஊருக்காரங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களாம் ஒரே மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இப்ப இந்த இணைய வழியா உலகமே நம்ம ஊர் ஆயிடுச்சு. அதனால எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விரிந்த கரங்களோட, அன்பான மனங்களோட நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எளிய முறையில் கணிதம் அப்படிங்கிற தலைப்புல கணிதத்தை இன்னும் பிரியமாக கொண்டு வந்து தரப்போகிறார்கள் நம்மளுடைய நல்லாசிரியர் திருமதி நித்யா தேவி அவர்கள். வாருங்கள் மேடம், நேரம் உங்களுடையது. குழந்தைகள் அனைவரும் யாரெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு பேப்பர் பேனா கையில வச்சுக்கோங்க. கவனிங்க அவங்களோடத. அதே போல இடையில நான் வந்து ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 15 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கான சர்டிபிகேட்க்கு தேவையான விஷயங்கள் அதுல கேட்டிருப்போம். கூடவே எங்களுக்கான ஃபீட்பேக் அதுல இருக்கும். அதை மட்டும் நீங்க டைப் பண்ணி அப்புறமா அனுப்பிச்சா நாங்க அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்களை நாங்க தொடர்பு கொள்வோம். அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நித்யா தேவி மேம் கிட்ட ஃப்ளோர் கொடுக்குறேன். மேம், தி ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். எல்லாரையும் கூட்டிட்டு போய் அரிசியில கைகளை வச்சு எழுத வச்சு, என்னையும் கூட விஜயதசமி அன்னைக்கு தான் சேர்த்து விட்டாங்க எங்க அம்மா அப்பா பள்ளிக்கூடத்துல. அந்த நினைவு தினம் இருக்கு இந்த நாள்ல. இதே நேரத்துல காந்தியுடைய பர்த்டே, அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு, அவருடைய பர்த்டே, அது போக நம்மளுடைய காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம். இப்படியாக பல விஷயங்கள் இன்று. ஒரு கணக்கு அப்படின்னும் போது ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் இருக்க ஒரு ஜாலி இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற நேரம் ஃபுல்லா ஜோலி தான். வேலையை பார்க்கலாம். உங்களுடைய பேனா பேப்பர் மட்டும் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு பக்கத்துல சைட்ல ஒரு மினி ஸ்கிரீனா கால்குலேட்டர் கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் டீச்சர் சொன்னா கூட பின்னாடி பக்கம் ஆன்சர் கரெக்டா அப்படின்னு பார்க்குற ஒரு மனநிலையில தான் வாழும் மனிதர் நம்மலாம், சராசரி மனிதன். இன்னைக்கு நம்ம கணக்கு பாடம் படிக்க போறோம். ரொம்ப சூப்பரா ஜாலியா படிக்கணும். ஏன்னா மனசு ரொம்ப முக்கியம். மைடியர் மச்சான் மனசு வச்சான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உங்களோட மனசை மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்குவேன். இப்போ உங்க மனசு என்கிட்ட தான் இருக்கு. எல்லாருமே வாங்க, போகலாம். உங்களுக்கு